TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தலதா அதுகோரள தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. கத்தோலிக்க திருச்சபை எந்த வேட்பாளரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்ளாது என வணக்கத்திற்குரிய சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவிப்பு. திசா அத்தநாயக்கவிற்கு எதிராக வழக்கு தொடுக்கவிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் குழு உறுப்பினர் கலாநிதி நாளிந்த ஜெயதிச அறிவிப்பு. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தயாராகும் ஜனக ரத்நாயக்க. விதிகளை மீறும் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட பதவி இடைநிறுத்தம் தண்டனைகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான தலதா அதுகோரள இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பித்ததை தான் கடுமையாக எதிர்த்ததாக கூறிய தலதா அதுகோரள பிரேமதாச அரசியல் தற்கொலையை செய்து கொண்டதாக குறிப்பிட்டார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்ததாக நம்பப்படுகிறது. அதேவேளை ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான குணதாச கொடித்துவக்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதற்கு தீர்மானித்ததாக அறிவித்தார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கப் போவதாகவும் நாட்டின் எதிர்கால நலனை மனதிற்கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் இன்று காலை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களை இலங்கை கத்தோலிக்க சமூகத்தின் மத தலைவரான கொழும்பு அதிமேற்றிராணியார் கர்தினால் மல்கம் ரஞ்சித் சந்தித்து வருகின்ற போதிலும் கத்தோலிக்க திருச்சபை எந்த வேட்பாளரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்ளாது என்று அதிமேற்றிராணியாரின் பேச்சாளர் வணக்கத்திற்குரிய சிரில் காமினி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு எனவும் கத்தோலிக்க சமூகத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் முக்கியமான வேட்பாளர்களை சந்தித்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரையில் அவரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாவநிலையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் தவறான கருத்து ஒன்றை வெளியிட்டதற்காக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்கவிற்கு எதிராக வழக்கு தொடுக்கவிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் குழு உறுப்பினர் கலாநிதி நாளிந்த ஜெயதிச அறிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் கண்டி தலதா மாளிகை பெரஹரா தடை செய்யப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கூறியதாக அத்தநாயக்க மாவனல்லை கூட்டத்தில் கூறியதாக ஜெயதிச தெரிவித்தார். பௌத்த மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்காகவே அத்தநாயக்க இவ்வாறு திட்டமிட்டு தவறான கருத்தை கூறியிருப்பதாகவும் ஹரிணி அமரசூரியவோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் வேறு எந்த உறுப்பினருமோ தலதா மாளிகை பெரஹராவை தடை செய்யப் போவதாக ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஜெயதிச கூறினார். அத்தநாயக்க தான் கூறியதை வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாளை அவருக்கு தமது சட்டத்தரணி மூலமாக அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 6 முக்கியமான வேட்பாளர்களுக்கு இடையில் விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்வதில் ஈடுபட்டிருக்கும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு ஐக்கிய லங்கா மக்கள் கட்சியின் வேட்பாளரான ஜனக ரத்நாயக்க தயாராகிறார். 6 முக்கிய வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதம் ஒன்றை செப்டம்பர் 7 நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக பெஃப்ரல் திங்கட்கிழமை அறிவித்தது. ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடும் போது 6 வேட்பாளர்களுக்கு இடையில் மாத்திரம் பெஃப்ரல் விவாதத்தை ஏற்பாடு செய்வதை ஆட்சேபித்து ஜனக ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவிற்கு நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனைய வேட்பாளர்களை விவாதத்தில் இருந்து ஒதுக்கி இருப்பது பாரதூரமான அநீதியாகும் என்று கூறியிருக்கும் வேட்பாளர் ரத்நாயக்க எதற்காக 6 வேட்பாளர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டார்கள், மற்றைய 33 வேட்பாளர்களும் எந்த அடிப்படையில் இந்த 6 வேட்பாளர்களில் இருந்தும் வேறுபடுகிறார்கள் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு பெஃப்ரல் அமைப்பிடம் கேட்டிருக்கிறார். அதேவேளை முன்னாள் நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்திருக்கும் தேசிய ஜனநாயக முன்னணியும் 6 வேட்பாளர்களை உள்ளடக்கிய பெஃப்ரலின் விவாத ஏற்பாட்டை எதிர்த்திருக்கிறது. பிரசார செலவினங்களுடன் தொடர்புடைய விதிகள் உட்பட தேர்தலுடன் சம்பந்தப்பட்ட ஒழுங்கு விதிகளை மீறுகின்ற எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட பதவி இடைநிறுத்தம், குடியியல் உரிமைகள் இழப்பு, வாக்குரிமை இழப்பு உட்பட கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க எச்சரிக்கை செய்திருக்கிறார். நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ரத்நாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவின வரையறை குறித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் என்ற அடிப்படையில் செலவு செய்யலாம். இதன் மொத்த தொகை 1.86 பில்லியன் ரூபாய் என்று குறிப்பிட்டார். இந்த வரையறைக்கு கட்டுப்பட்டு வேட்பாளர்கள் தங்களது பிரசாரங்களுக்கு செலவிட வேண்டும். தேர்தல் முடிந்து 21 நாட்களுக்குள் செலவினங்கள் பற்றிய விவரங்களை ஆணைக்குழுவிற்கு அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எந்தவொரு வேட்பாளரினதும் செலவினங்கள் தொடர்பில் சந்தேகம் கிளம்பினால் எவரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களிலும் முறையிடலாம் என்றும் ரத்நாயக்க குறிப்பிட்டார். அமெரிக்க கடற்படையின் USS ஓகேன் நாசகாரி கப்பல் இன்று மீள் நிரப்பீட்டு தேவைகளுக்காக கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்ததுடன் இலங்கை கடற்படை அதை வரவேற்றது. 154 மீட்டர் நீளமுடைய இந்த கப்பலில் 328 பணியாளர்கள் உள்ளார்கள். மீள் நிரப்பீடுகளை செய்து கொண்டு நாளைய தினம் கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை சீன கடற்படையின் பிளான்ஸ்போ லாங் என்ற பயிற்சி கப்பல் ஆகஸ்ட் நடுப்பகுதிக்கும் நவம்பர் கடைசி பகுதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கைக்கு வரவிருப்பதாக சைனா டெய்லி பத்திரிகை நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சமுத்திரங்கள் சர்வதேச சுற்றாடல் மற்றும் விஞ்ஞான விவகாரங்களுக்கான அமெரிக்க பதில் ராஜாங்க செயலாளர் ஜெனிஃபர் லிட்டில் ஜான் நேற்றைய தினம் கொழும்பு வந்து சேர்ந்தார். அவரை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வரவேற்றார். இலங்கை விஜயத்தின் போது வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள், காலநிலை மாற்றம், உயிரியல் பல்வகைமை ஆகியவை குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் ஆராயவிருக்கும் ஜெனிஃபர் இலங்கை விஜயத்தை முடித்துக்கொண்டு இந்தியா செல்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் சையீட் அலி சாஹிர் மௌலானா இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அமைச்சரவை அல்லாத அபிவிருத்தி திட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தொழிலாளர் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இருவரும் அண்மையில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் பாகிஸ்தான் யாத்ரிகர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பஸ் ஒன்று புரண்டதில் 28 பயணிகள் பலியானதாக ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது.
மத்திய ஈரானில் யாஸ்ட் மாகாணத்தில் செவ்வாய் இரவு இடம்பெற்ற இவ்விபத்திற்கு பஸ்ஸின் பிரேக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என்று கூறப்படுகிறது. படுகாயமடைந்த 23 பயணிகளில் பலரின் நிலை ஆபத்தானதாக இருப்பதாகவும் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஷியா முஸ்லிம்களின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றை கொண்டாடுவதற்காக பாகிஸ்தான் யாத்ரிகர்கள் ஈராக்கின் புனித நகரான கர்பலாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.